ஐயோ! எவ்வளோ வெயிலாக இருக்குது, வேர்த்து ஊற்றிக்கிட்டே இருக்குது. மரங்களை வெட்ட வெட்ட இதெல்லாம் நடக்கத்தாங்க செய்யும். இயற்கையை நம்ம அழிக்கிறோம். நமக்கு தெரியாமல் நிறையா விஷயங்கள் செய்கிறோம். அப்படி ஒரு விஷயந்தாங்க இது. இவர் என்ன செய்கிறாருன்னு பார்க்குறீங்களா? மரம், அதாவது செடியாக இருக்கும்போது ஒரு கூண்டு வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? மரம் வளர வளர அந்த கூண்டை எடுக்காமல் விட்டதன் விளைவு தான் இது. இந்த நண்பர் மரத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்காருங்க, அந்த கூண்டுக்கிட்ட இருந்து. ஆமாம், மரம் வளர்ந்த உடனே டைட்டாகி அது இருக்க பிடிச்ச மாதிரி, கழுத்து நெரிச்ச மாதிரி இருக்குது. அந்த மரத்துக்கு போல்ட் நட்டு போட்டு முறுக்கி இருக்க மாதிரி இருக்குது. அப்போ அந்த போல்ட் நட்டை ஸ்பேனரை வச்சு ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறாரு, முடியலை. அப்புறம் வெட்டுரும்பு உளியை வச்சு அடித்து பிரித்து எடுத்துருவோம் அப்படின்னு அந்த மரத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. இயற்கைக்கு எப்படிலாம் வில்லனுங்க வராங்க பாருங்க. இது ஒரு வாகை மரம். இது எங்கே இருக்குன்னா, மதுரை பைபாஸ் ரோட்டில் தாங்க அமைஞ்சிருக்கான் இந்த மரம். இந்த மரத்தை காப்பாற்றுற முயற்சியில் இருக்கார். இந்த ஆட்டோக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தை வச்சவர் தானே. அவர் பேர் வேல்முருகன். நல்ல விஷயம் செஞ்சுருக்காரு. அதுக்கு இந்த நண்பர் இவரும் நல்ல விஷயம் பண்ணுறாரு. மனசு இருக்கவங்க தயவுசெய்து இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது இந்த மாதிரி கூண்டு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, மரம் வளரும் போது பார்த்தீங்கன்னா, முடிஞ்சால் அந்த கூண்டை எடுக்கிறதுக்கு ஏதாவது முயற்சிகள் பண்ணுங்கள். ஏன்னா வளர்ந்ததுக்கப்புறம் எதுவுமே வெட்ட முடியாதுங்க, எடுக்க முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம்தான். ஸோ இயற்கையை காப்பாற்றுவோம் இந்த நண்பர் மாதிரி. இந்த பதிவை பார்த்த நல்ல மனசுக்காரங்க இந்த நல்ல மனிதனுக்கு முடிஞ்ச அளவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாமே.